உறவுகளே, வெல்கம் டு டே 4/50. காலையில் எழுந்ததுமே சில்லுன்னு ஒரு குளியில் போட்டு வெள்ளை வெளியின் டிஷர்ட்டை போட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பியாச்சு உறவுகளே. காலை உணவெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே கிளம்பி போயிட்டேன் உறவுகளே. வழக்கம் போல் நம்மளை பிக்கப் பண்ண ஆள் ரெடியாக இருந்தாப்புல. போகிற வழியில் இந்த வியூ அப்படியே கண்ணுக்கு விருந்தாக இருந்துச்சு உறவுகளே. ரிட்டன் வரும்போது பயங்கரமான வெயில் உறவுகளே. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம நண்பர் கடைக்கு வண்டியை விட்டோம். அவர் புதுசாக ஏதோ காரெல்லாம் வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாப்புல. 7 வயசானாலும் இந்த ரிமோட் கார் மேலே இருக்க கிரேஸ்லாம் இன்னும் எங்களை விட்டு போகவே இல்லை. அதை சுற்றி ஒரு சினிமேட்டிக் ஷாட்லாம் எடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் இந்த யூனிஃபார்ம் வேறு அழுக்காக இருந்துச்சு. அதை கொஞ்சம் சர்ஃப் எக்ஸலில் போட்டு வாஷ் பண்ணி விட்டுட்டு அதை கொஞ்சம் அலசி காய வச்சுட்டு ஒரு தூக்கத்தை போட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ப்ரீ ஒர்க் அவுட் எடுத்து காதில் மாட்டிட்டு வார்ம் போட கிளம்பிட்டேன். இன்றைக்கி நமக்கு ஒரு புல் டே, அதாவது சின்ன புல் டே. அதனால் ஒர்க் அவுட் ஒரு லெவலாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு டெட் லிஃப்ட்டை போட்டு முடிச்சுட்டு அப்படியே அதிலிருந்து வெயிட்டை கொஞ்சம் கழட்டி வச்சுட்டு அப்படியே லேட் புல் டவுன் போயிட்டேன். லேட் புல் டவுனை பண்ணி முடிச்சுட்டு அடுத்து அப்படியே அங்கேருந்து பைசெப்ஸு. ஃபஸ்ட்டு செட்டு 5 kgயில் போட்டேன், அவ்வளோக்கா இல்லை. லாஸ்ட் செட்டு கொஞ்சம் 15 kg போனனால கொஞ்சம் தள்ள ஆரம்பிச்சிருச்சு. ஊஞ்சல் மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே இங்கே வந்துட்டேன். இங்கே வந்து கேபிள் கேர்ள்ஸை பண்ணி முடிச்சுட்டு அப்படியே 4 ஆர்ம்ஸுக்கு ஓடிட்டேன். 4 ஆர்ம்ஸை லைட்டாக ஒரு புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்ன, வழக்கம் போல் போஸு தான். எதுவுமே இல்லாத வச்சு ஒரு போஸிங்கை போட்டுட்டு உறவுகளே, இப்படி தான் அந்த டெய்லி விலாக்லாம் எடுத்து வாய்ஸ் கொடுக்குறாங்களோ, ரொம்ப கஷ்டமாக இருக்குது உறவுகளே. நிறையா ரீடேக் போக வேண்டியிருக்கு உறவுகளே. எப்படி சமாளிக்க போகிறணும்? சரி, எதாக இருந்தாலும் நம்ம சமாளிச்சுட்டாகணும், வேறு வழி இல்லை. அதனால் மாட நல்லா கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே ஜிம்மில் இருந்து கிளம்பி டேவை என் பண்ணிட்டேன் உறவுகளே. டே 5 சண்டேனால் தூக்கத்திலேயே பாதி நாள் போயிடுச்சு. அதுக்கப்புறம் எந்திரிச்சு ரசம் சோறு வச்சுருந்தாங்க. அதை எடுத்து அடிச்சுட்டு சைடிஷ் வேறு நல்லா பஞ்சு மாதிரி சிக்கன் பொரிச்சுருந்தாங்க. அதையும் வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் உறக்கத்தை போட்டுட்டு நண்பர்களோட டர்ஃபுக்கு கிளம்பியாச்சு. அங்கே போய் சில பல ஃபன்னாக நடந்துச்சு. அது எல்லாத்தையும் ரசிச்சுட்டு நானும் கொஞ்சம் விளையாண்டுட்டு டே 5ஐயும் அங்கேயே என் பண்ணிட்டேன் உறவுகளே. டே 6ல் சந்திப்போம் உறவுகளே. பாய்.